விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ந்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? பத்மநாதன், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலுமிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு உள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த வருடத்துக்கான சீசன் என்பது தற்போது தொடங்கியுள்ளது. தொடங்கிய நாள் முதலிருந்து ஒரு சில நாட்களில் தண்ணீர் வரத்து என்பது முற்றிலுமாக குறைந்து அந்த தண்ணீர் என்பது பாறையுடன் ஒட்டி விழுந்ததால் ஒரு சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து செல்கின்றனர். இந்த நிலையில் மேலும் ஒரு சில தினங்கள் கழித்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இடைவிடாத தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் தற்போது நேற்றும் இன்றும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் குற்றாலம் நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பழைய குற்றாலம் பகுதியில் அந்த பழைய குற்றாலம் பகுதியில் மட்டும் தண்ணீர் வரத்து சற்று கொஞ்சம் குறைந்து உள்ளதால் பழைய குற்றாலம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் அங்கு வரிசையில் நின்று, அதாவது ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று அந்த அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துவிட்டு தற்போது அந்த வரிசையில் நின்று குளித்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான தண்ணீர் வந்தாலும் இந்த விடுமுறை தினம் என்பதால் ஐந்தருவி மற்றும் மெயினருவி, புலியருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணி கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது. வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவதால் செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குண்டாறு அணை, அதுபோல் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள பாலருவி அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த விடுமுறை தினத்தை கொண்டாட சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். தற்போது குற்றாலத்தில் குளுகுளு சீசன் நிலவி வருவதால் இந்த பழைய குற்றாலம் அருவியில் மட்டும் தற்போது அந்த சுற்றுலா பயணிகள் என்பது வரிசையில் நின்று குளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு உள்ளது. தற்போது ஒரு சில நாட்களில் இந்த சாரல் திருவிழா அதாவது சுற்றுலாத்துறை மூலமாக சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த சமயங்களில் இன்னும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரிக்கும் என்பதால் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு போலீசாரும் மற்றும் தீயணைப்புத்துறையினர் அந்தந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்.